அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரும்பகாய திருபரந்தகாய திருகாலாக்கினி காலாய காலா திருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிம்மன் மகாதேவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நந்தி தேவர் சித்தர், நந்தீஸ்வர சித்தர் ஜெயந்தி. நந்தி அப்படின்னாலே நம்மளுக்கு சிவபெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு பெரிய மகான், ஞானி, அவர் ஒரு சித்தர் புருஷர். 18 சித்தர்ல முதன்மையான சித்தர் யாருன்னா நந்தி பெருமான். அவருடைய ஜெயந்தி நாள் பரவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி பகல் 12:50 வரை. அதன் பின்பு பௌர்ணமி திதி, விஷாக நட்சத்திரம் 2:16 வரை. அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த சிவம் நாமயுகம் நாள் முழுவதும் உள்ளது. வனசை கரணம் பகல் 12:50 வரை. அதன் பின்பு பத்திரை கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக உள்ளது. இந்த சித்தர் ஜெயந்தி, நந்தியின் பெருமான். நம்ம சிவாலயத்தில் சென்றவுடன் முதன்மையாக காணப்படுவது சிவனுக்கு முன்னாடி நந்தி பெருமான். நந்தி காவல் தெய்வமா எப்பவுமே நந்தி முன்னாடி இருக்கிறார். பெருமாள் கோயில் போனால் கருடன் இருக்கிறார். முருகன் ஆலயத்தில் சென்றால் மயில் வாகனம், அம்மன் கோயில் முன்னாடி சென்றால் சிம்ம வாகனம். அப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம். ஆனால் அனைத்துமே ஞானம் பெற்றவர்களே. நந்தி எடுத்தாலும், மயில் வாகனம் எடுத்தாலும், கருடன் எடுத்தாலும், சிம்ம வாகனம் எடுத்தாலும் ஒன்றுமே சளைத்தவர்கள் அல்ல. இறைவனுக்கு சமமாக பலம் பெற்றவர்களே அவர்கள். இருப்பினும் பணிவுங்கிறது ஒன்று வேணும். ஒரு குருநாதரை சரணம் அடையணும், ஒரு குருநாதரை மதித்து நடக்கணும், இறைவனை மதித்து நடக்கணும்ங்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பல. அதிலே நந்தி பெருமான் முதன்மையான சித்தர். 18 சித்தர்ல முதன்மையான சித்தர். சிவபெருமானே அவருக்கு ஞான உபதேசம் வழங்கியிருக்கிறார். சிவபெருமான் அம்பிகைக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறார். அதே அளவு நந்தியன் பெருமானுக்கும் ஞான உபதேசம் கொடுத்திருக்கிறார். அந்த ஞான உபதேசம் தவறாம பின்பற்றக்கூடியவர் நந்தி பெருமான். அதனால சிவ ஆலயத்துல குழந்தை வடிவமாகவும் நந்தி வடிவமாக, அதாவது மாடு காளை வடிவமாகவும் அருள் பாடித்து வரக்கூடியவர் தான் இந்த நந்தி பெருமான். அவர் ஒரு குழந்தை மாதிரி. சிவனுக்கு அவர் குழந்தை, நம்மளுக்கு அவருக்கு காளை, அதாவது மாடு சொல்றோம். நந்தி பெருமான்னா நான் மாடு போய் வணங்குறோம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. சிவபெருமானுக்கு அவர் குழந்தை. அதனால அவர் தவம் செய்து பல காலம் இருந்தக்கூடிய காலத்தால் அனைத்து சோதனைகளுக்கு வெற்றி பெற்றவர். இறைவன் வைத்த அனைத்து பரீட்சை, நம்ம ஒரு கிளாஸ்ல படிக்கிறோம், ஒரு +2ல படிக்கிறோம்னா எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. அத்தனை சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் வழங்குகிறாங்க. தமிழ்ல 1, ஆங்கிலத்தில் 1, சமஸ்கிருதத்தில் 1, சயின்ஸ்ல 1 அப்படின்னு ஒவ்வொன்றுன்னா 6 பாடம், 7 பாடம், சில இடத்துல 8 பாடம், குறைஞ்சபட்சம் ஒரு 6. அந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன அளவு படிச்சு ஒரு மதிப்பெண் நம்ம வாங்குறோம், அதுதான் முதன்மையான மார்க்கு. கடைசி மார்க்கு வாங்குறவும் உண்டு. அதே போல்தான் இறைவன் வைக்கக்கூடிய பரீட்சையில முதன்மையாக திகழ்ந்தவர் நந்தியம் பெருமான். அனைத்து சோதனைகளை கடந்தவர். அதனால அவருக்கு முதன்மையான சித்தர்னு சொல்றோம் நம்ம. அதனால அந்த நந்தியம் பெருமானுக்கு சிவலோகத்துல பதவி கொடுத்து எனக்கு காவலாக இருந்து அனைத்து சிவகணங்களுக்கும் நீ முதன்மையான கணங்களாக இருந்து வரணும். அனைத்து கணங்களுக்கு அதிபதி கணநாதர். அதுக்கு நிகரான இந்த சிவகணங்களுக்கு நீ முதன்மையாக இருந்து வரணும் சொல்லி அருள் பாலிக்கிறார். அதனால ஒன்று தொட்டு வரக்கூடிய தன்மை, இறைவனின் சேவை மனப்பான்மையில முதன்மையாக இருந்து வரக்கூடியவர் தான் நந்தி பெருமான். அதனாலதான்
பிரதோஷ வேளையில முதல்ல நந்தியம் பெருமானுக்கு தான் அபிஷேகம். அதன் பின்பு தான் சிவபெருமானுக்கே அபிஷேகம் நடக்கும். சில ஆலயத்துல நேரம் காலம் பொறுத்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நாள் 2 இடத்துல சமமாகவே அபிஷேகம் நடக்கும் சில ஆலயத்துல. ஆனால் சாஸ்திர பிரகாரம் முதல்ல நந்திக்கும் பிரதோஷ காலத்துல, அதன் பின்புதான் சிவபெருமானுக்கும் நடக்கும். ஆகவே அந்த மக்களுடைய சௌரியத்துக்கு ஏற்றபடி இப்போ பூஜைகள்லாம் நடந்து தான் வருது. அது நம்ம காலத்துக்கு உடைய கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயத்துக்கு போட நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதனால சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு தோன்றிய குழந்தையாக அவர் அருள் பாடித்து வரக்கூடிய கடுமையான தவம் இருந்து வந்த நாள் அழியா புகழ் பெற்றார். நீண்ட ஆயுள், சிவபெருமானை நந்தி பெருமானை வணங்கும் போதும் நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது கிடைக்கும், நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அதனாலதான் அத்தனையும். அப்போ சிவபெருமானுடைய வாகனமாக இருந்தாலும் பார்வதி தேவிக்கு உபதேசம் பெற்ற எத்தனை ஞானமாக இருந்தாலும் அதே ஞானத்தை நந்தி பெருமானுக்கு கொடுத்தார். அதனாலதான் அந்த ஞானம் பெற்ற வழியில அவரை எதுவுமே வீணாக்கவில்லை. அதுக்கு திருமூலர், பதஞ்சலி, அகஸ்தியர் போன்ற மகான்களுக்கு ஞான உபதேசம் அவர் நந்தி பெருமான் வழங்கி இருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அந்த சித்தர்களுடைய தலைமையான சித்தர். அதனால அந்த நந்தி பெருமான் பல கலையில வெற்றி பெற்றவர். எல்லா பரீட்சையும் சொன்ன இல்லையா, எத்தனை ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் சொன்னதை தான், எத்தனை சப்ஜெக்ட் இருந்தாலும் அது பாஸ் ஆகணும். அதனால கலைத்துறையில நாட்டியம், ஓவியம், யோகா போன்ற கலையெல்லாம் தேர்ச்சி பெற்றவர் அவர் நந்தியம் பெருமான். உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வேணும், மன வலிமைக்கு என்னென்ன வேணும், நீண்ட ஆயுளுக்கு என்னென்ன யோகா பண்ணணும், நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும், அத்தனை கண்டறிந்தவர். அனைத்தும் யோகம் உண்டு. அதனால நந்தியம் பெருமான் எழுதிய பல நூல்கள்ல சித்தன் மருத்துவமும் ஒன்று உண்டு, யோகா கலையும் உண்டு. அதை வாங்கி படிங்க, நல்ல ஒரு தருணமாக அமையும். நம்மளுக்கு வேண்டியது வாரி வழங்கக்கூடியவங்க தான் இந்த மகான்கள், சித்தர்கள். நம்ம முழுமையாக அது பயன்படுத்திக்கணும். நம்ம அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது, சொல்றதோட கேட்கறதோட சரி. அதனால நந்தியம் பெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து பிரதோஷ விரதத்துல வரும்போது அனைத்து விதமான ஞானத்தை உபதேசிக்கிறாங்க. அதனால தான் சிவாலயத்தில் சென்றால் நந்தி காதுல நம்மளுடைய கோரிக்கை வைக்கிறோம். அதனால பல வகையில ஞானம் பெற்றவங்கனால நந்தி தேவர் அருளிய மருத்துவ என்னும் நூல், நந்தீஸ்வர 300 நந்தியொட்டுங்கிற நூல் பெரிய காவியமாகவே திகழ்ந்து. அதனால எத்தனை புத்தகங்கள் வாங்கி நந்தி தேவர் அருளிய நிறைய பாட்டெல்லாம் உண்டு. அது செயல் வடிவில் இருக்கும். அது தெரிஞ்சவங்க தான் அந்த பாட்டெல்லாம் புரியும். அந்த பாட்டு கேட்டு அந்த நந்தியம் பெருமானுடைய அனுக்கிரகம் பெற்று வாழ்வாங்க வாழன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.